அல்லேலூயா. இந்த நாளில கூட சில காரியங்கள் நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. நம் இருதயங்கள் கர்த்தர் பக்கமாய் நாம் திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மளை திருப்தியாக்கி கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபித்து நாம் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாய் கடந்து போவோம். ஜெபிப்போம். நன்றி அப்பா, இந்த கால வேளை பொழுதுக்காய் நன்றி. நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பேசுகிறது நான் அல்ல, கர்த்தர் நீர் பேசுகிறார். எங்களோடு கர்த்தர் நீர் என்ன பேச திட்டம் கொண்டிருக்கிறீரோ எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு அது புரிய கத்துக்கிறவ செய்வீரார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோடு கர்த்தனை பேசும்படி ஜெபிக்கிறோம். பிசாசு வைக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய பலன் அடைய, இன்னும் அதிகமாயும் கிட்டி சேர கர்த்தர் கிருபையாக்கும்படி ஜெபிக்கிறோம். நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். செய்யுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில கூட சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆதி சபையிலே, முதலாவது சபையிலே அப்போஸ்தலர்கள் நிரூபித்த போது அந்த சபையானது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டு வந்தது. அது ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய அடைய ஜனங்கள் சேர ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் சேர சேர அந்த அப்போஸ்தலர்களினால அதை சரியாய் கண்காணிக்க முடியாத ஒரு காரியம் வந்தபடினால் நடந்த விஷயம் என்ன? அவர்களிலே 7 பேரை தெரிந்தெடுக்கணும் அப்படின்னு அவர்கள் அல்லது ஏவப்பட்டவர்களாய் அந்த சபையில பரிசுத்த ஆவியினால அல்லது அபிஷேகம் பெற்றவர்களை, நற்சாட்சி கொண்டவர்களை 7 பேரை அழைக்கிறார்கள். அந்த 7 பேரை அழைத்து இந்த அப்போஸ்தலர்கள் அவர் தலைமேல் கை வைத்து அவர்களுக்கு செபித்து அவர்களை அந்த சபையில அல்லது மூப்பர்களாக அல்லது பந்தி விசாரிக்கிறவர்களாக அநேக காரியங்களை பார்த்து கொள்ளுவர்களுக்கு அவர்களை நியமித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. நியமித்து அவளை அபிஷேகம் பண்ணின போது கர்த்தர் அவளை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் அவளை மெய்யாகவே அவருக்கு அவருடைய பணிக்கென்று அவரை கர்த்தர் வணைந்து கொண்டார் அல்லது தெரிந்து கொண்டார். காரியங்களை பண்ண ஆரம்பித்தார். நடந்த காரியம் என்ன? எல்லா நாட்களும் அப்படி கடந்து உருண்டோடுகும் போது ஆண்டவர் தாமே அந்த இடத்துல சில காரியங்களை கர்த்தர் அந்த இடத்துல அவங்களை அபிஷேகம் பண்ணி நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரியமாயிருந்தது, அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானும் பிலிப்பையும் நிக்கலோனையும் தீமோனையும் அந்தியோகிய பட்டணத்தை சேர்ந்தவனமாகிய தெரிந்து கொண்டு போதும். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல சில பேரை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் தெரிந்து கொண்ட சபைக்கென்று அல்லது ஊழியத்தை விருத்திக்காக அவர்கள் அந்த இடத்துல காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல அந்த 7 பேர்ல ஒருவன் யார் அப்படின்னு கேட்டா ஸ்தேவான். இங்கிலீஷ்ல ஸ்டீபன் சொல்லுவாங்க, தெலுங்குல ஸ்டெபனோ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த லாங்குவேஜ்ல சொன்னாலும் ஒரு ஆளு தான். நல்ல கவனிங்க. என்னை கேட்கிற தேவச்சனமே, நான் ஒரு பையனை பார்த்து கேட்டேன், அவன் பேரு ஜோசப். அவனை பார்த்து கேட்பேன், உன் பேரு யோசேப்பான்னு கேட்டா இல்ல அப்படின்னுமா. ஆனா யோசேப்பு ஜோசப் யாரு இல்ல தெரியல. சில பேர் ஒண்ணு என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் ஒண்ணுதான். அதனால ஸ்டெப்பனா இருக்கட்டும், சேவானா இருக்கட்டும், ஸ்டீபனா இருக்கட்டும், 3 பேரும் யாரு? தயவு செய்து வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேரு சேர்ந்து ஆமென். அல்லேலூயா. ஒருத்தன் என்ன பண்ணானா, போலீஸ் ஜாப், இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர்னா என்ன? ஆய்வாளர். எது ஆய்வு பண்ணுகிறவர்? கேஸ் பத்தி,
அல்லது குற்றங்களை பற்றி எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ணுகிறவர், ஆய்வு பண்ணுகிறவர். அவர் பேரு ஆய்வாளர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இன்ஸ்பெக்ஷன் பண்ணுகிறவர், அதனால அவர் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா? இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கு ஒருத்தர் இன்டர்வியூக்கு போறாரு. இன்டர்வியூக்கு போன உடனே அந்த இடத்துல கேள்வி கேட்கப்படுது. இன்டர்வியூல கேள்வி கேட்பாங்களா இல்லையா? ஆமா, எதாவது கேள்வி கேட்பாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லு, அதுக்கு என்ன பதில் சொல்லு. அப்போ அந்த இன்டர்வியூ எடுக்கிறவரு அந்த இன்ஸ்பெக்டர் ஜாப்புக்காக வந்தாருல்ல, அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. இந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகுதான் ஜாப் கிடைக்கும். அவர் பார்த்து கேட்கிறாரு, காந்தியை கொண்டவர் யார்? அவன் யோசித்து, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச், எனக்கு ஜாப் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்ட்டான். என்னத்துக்கு? யார் சாவச்சானோ அவனை நான் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா எந்த ஜாபுக்கு வந்திருக்கிறேன்? இன்ஸ்பெக்டர். நீ ஜாபுக்கு சேர்ந்தவனா இன்ஸ்பெக்டர்? ஜாபு சேர்த்தான். நான் ஜாபு சேர்த்த முன்னாடியே எனக்கு ஒரு வேலை கொடுத்ததுனால இப்போ நான் போய் அவனை என்ன பண்ண போறேன்? கண்டுபிடிக்க போறேன். அதான் சொன்னாங்க. கொண்டவன் யார் அதை பத்தி மட்டும்தான். இப்போ சேவானு அல்லது ஸ்டீபன் யாரோ, ஆனா 3 பேரை சேர்ந்தாலும் ஒரு ஆளு தான். இன்னைக்கு கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாரும் மணியில குழப்பி வச்சிருக்கிறீங்க. ஓகே, நல்ல கவனிங்க. எனக்கு கேட்கிற தேவச்சனமே, இந்த நாட்களிலே, ஆதி சபையின் நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வருகிற அந்த நாட்களிலே சேவானை கர்த்தர் எப்படிக்காய் யூஸ் பண்றார் அப்படின்னா, அவனை கர்த்தர் அந்த பந்தி விசாரிக்கிறவனாய், சாப்பாடு போடுறவன். முதல்ல எந்த கல்யாணத்துக்கு போனாலும் முதல்ல யாரு சாப்பாடு செஞ்சாங்க? பத்திரிகை கொடுக்கும் போது என்ன கேள்வி? பொண்ணு என்னப்பா, பொண்ணு என்ன படிச்சது, இதெல்லாம் கேள்வி இல்ல. என்ன சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணினா சீக்கிரமா போறதுக்கு, சிக்கன் பிரியாணி தானே போலாம். நல்ல கவனிங்க. நம்மால் என்ன வேலை சொல்லணும்? சாப்பாடு போடுறவன். நல்ல கவனிங்க. இந்த சாப்பாடு போடுற வேலை தான் சர்ச்சில தான், பெரிய வேலை கிடையாது. ஆனா அவன் ஜெபம் பண்ணா அதிசயம் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, அநேக வியாதிகள் சொஸ்தமாகுது, எல்லா பிள்ளையாளுகளை கர்த்தர் சுகமாக்குகிறார். என்னை கேட்கிற தேவச்சனமே, ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினார், ஆண்டவரை முன்குறித்தார், அந்த வேலைக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த ஸ்டீபனை அல்லது சேவானை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினபடினால அவன் ஜனங்களுக்குள்ள நற்சாட்சி கொண்டவனா இருந்தான், அபிஷேகம் பெற்றவனா இருந்தான். ஆனா நடந்தது என்ன? அவன் செய்யும் போது, ஜெபம் பண்ணும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பந்தி விசாரிக்கிறவன். நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம்? நான் பாஸ்டரா தான் ஆகணும், நான் பிரசங்கம் பண்ணணும், நான் வர்ஷிப் லீடர் ஆகணும், நான் அதை செய்யணும், அப்பதான் இப்படித்தான். நீ யாரு வேணா கூட இரு, நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் எல்லாரும் சுகமாக்குவார். எப்போ? கர்த்தரிடத்தில் அபிஷேகம் பெற்ற போது, கர்த்தரோடு கூட நம்ம அவரோடு நடக்கும் போது, அவரோடு கூட நம்ம அல்லது உருவாடும் போது, அவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருக்கும் போது, செபிக்கும் போது என்ன நடக்கும்? அவரோடு கூட நம்ம பிரயாணம் பண்ணும் போது கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணுவார். ரொம்ப பொறுமையா இருப்பாரு. நாம தான் அவர் பொறுமை என்ன செய்வோம்? சோதிச்சுக்கிட்டே இருப்போம். அப்பப்போ அவர் போய் நம்ம தான் போய் நோண்டுவோம். ஒரு பையன் என்ன செஞ்சானா, ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ரோட்ல போயிட்டே இருந்தானா, ஒரு லாரி கொண்டு முன்னாடி போயிட்டு இருந்தான். அது பெரிய லாரி, தாராசு மாதிரி பெரிய லாரி போயிட்டு இருந்ததான். அந்த லாரி பின்னாடி பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவன் பெல் அடிச்ச லாரி டிரைவருக்கு கேட்குமா? சொல்லு, கேட்குமா? அது கூட உங்களுக்கு கேட்க மாட்டேன். நான் என்ன பண்றது? கேட்குமா? கேட்காது. இவன் பெல் அடிச்சு டென்ஷன் ஆயிட்டு ஒரு அந்த இடத்துல போய் ஒரு சிக்னல் லைட்ல அந்த லாரி நின்னது. இவன் ஓவர்டேக் பண்ணி போய் கேட்கறான், என்னப்பா நான் பெல் அடிச்சா நீ நகரவே மாட்டேன்ற, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? ஒருவேளை நான் உனக்கு இடிச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன இருப்ப? அந்த லாரிக்காரர் இறங்கி, சரிப்பா தப்பு பண்ணிட்டப்பா தெரியாம, இனிமே நீ பெல் அடிச்சினா நான் ஓர போயிடுறேன். நல்ல கவனிங்க. அவரு எப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு விட்டு கொடுக்கிற மனசு, தன்னைத்தான் தாழ்த்துகிற மனசு,
கர்த்தர் அநேக நேரத்துல கர்த்தரிடத்துல நம்ம சொல்லுவோம், என்ன ஆண்டவரே, எனக்கு நான் பெரிய ஊழியத்தை கேட்டேன், பெரிய காரியங்களை கேட்டேன், எனக்கு நீங்க பெருக்கிற வேலையை கொடுத்தீங்க, எனக்கு சாப்பாடு சபையில சாப்பாடு போடுற வேலையை கொடுத்தீங்க, எனக்கு சபையை கிளீன் பண்ற வேலை கொடுத்தீங்க, எனக்கு குக்கிங் வேலை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இது பண்ணீங்க, எனக்கு ஏன் கொடுத்தீங்க, எனக்கு அந்த வேலை கொடுக்க கூடாதா, இந்த வேலை. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, வெயிட் பண்ண. அல்லேலூயா, அல்லேலூயா. சேவானை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். அவன் பண்ற வேலை சாப்பாடு கொடுக்கிற வேலை. நம்மளால என்ன பண்ணிருப்போம், ஏன் பேதுரு மாதிரி என்னை அபிஷேகம் பண்ணக்கூடாதா, என்னை அவரு மாதிரி இவரு மாதிரி பண்ணிருக்க வேண்டித்தானே. வாசிக்கலாம், அவர் என்ன வேலை செஞ்சாரு வாசித்தரலாமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் வந்து விசாரணை செய்வது தகுதி இல்லை. அதுக்குத்தான் இந்த 7 பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இந்த பந்தி விசாரணை, சாப்பாடு கொடுக்கிறது, சாப்பாடு ஆக்குறது, அல்லது காரியங்களை செய்வது, அந்த அல்லது அந்த பணிவிடை செய்வது எங்களுக்கு உரியதல்ல. நாங்க கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் போதிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க இந்த வேலையை இன்னொருத்தர் கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு தன் பாரங்களை, தன் வேலைகளை பகிர்ந்து கொடுக்கிறதை கண்டத்துல நாம் காண்கிறோம். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அப்பப்போ அல்லேலூயா சொல்லும் போதுதான் ஓகே இருக்கிறீர்களா, இருக்கிறோம். இந்த அல்லேலூயா வார்த்தை பாஸ்டருக்கு அப்பப்போ என்ன தெரியுமா, ஒரு பூஸ்ட் மாதிரி. அது சொன்ன உடனே ஜனங்க எல்லாம் அப்படி சும்மா திரும்பி பார்ப்பாங்க, ரைட்டு நாங்க இருக்கிறோங்க அப்படின்ற மாதிரி. அதுக்குதான் அல்லேலூயா யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா நல்லதுதான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இவனை அந்த நாட்களிலே பிரசங்கம் பண்ணுகிறான். சபையிலிருந்து வெளியே வந்து இயேசுதான் மீட்பர் அல்லது இயேசுதான் இரட்சகர், அவர் வந்த மெஸ்ஸையா, இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதில் யூதர்கள் அவரை அறியாமல் போனார்கள். அவர்கள் மறுதலித்ததை அவன் தெரிந்து கொண்டபடினால ஓப்பன பிரசங்கம் பண்ணுகிறான். ஓப்பன சொல்லுகிறான், நீங்கள் மறுதலித்த இயேசு அவர் மெஸ்ஸையா, அவர் வந்தாரு, நீங்களோ அவர்களை கண்டுபிடிக்கல அப்படின்னு அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது யூதர்களுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்தது. நடந்தது என்ன கேட்கிற தேவஜனமே உடனடியா எல்லாம் பந்தரை தெரிந்தாங்க, எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. நடந்தது என்ன, உடனடியா பாத்தீங்கன்னாக்கா கேள்வி கேட்கும் போது இவன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவனாய் அவன் அந்த இடத்துல நின்றான். அவனுக்கு விரோதமா யாரும் நிற்க முடியல. வந்தவங்க யார் தெரியுமா, வேத பாடகர், படித்தவர்கள், ஞானிகள், மேதாவிகள், பெரிய பெரிய ஆட்கள். அதனால்தான் நம்ம வாசிக்கும் போது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி சொல்ல மாட்டீங்க, நம்மளை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி சொல்ல. பக்கத்துல நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க, தப்பு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. யார் நம்ம? என்ன குறிச்சு ஏத்துதான் நான் பெரிய ஞானி நினைச்சிடாதீங்க. ஓகே, நல்ல கவனிங்க. என்னை கேட்கிற தேவச்சனமே, இந்த இடத்துல இவனை கர்த்தர் இடத்துல நிற்பாட்டி அந்த இடத்துல பேச வைக்கும் போது அநேகர் பிரமித்தார்கள். எதிர் நின்று பதில் சொல்ல முடியல. அல்லேலூயா. சில நேரத்துல நம்மளுக்கு கூட பதில் சொல்ல முடியாது. என்ன பேச்சு, உள்ள வந்த அந்நிய பாஷை, வெளியே போனா வேற பாஷை. அந்த பாஷைக்கு அர்த்தம் தெரியும், அப்படிதானே? ஆனா நம்ம கேட்க மாட்டோம், காதை பத்திப்போம். ஒன்னுல டேங்க் வந்தா மித்த மேல வேலை நடக்கும் போது பார்ப்பேன், என்ன சத்தம் தெரியுமா, டிம்மனும் அப்ப இது இடி. நல்ல கவனிங்க, பரிசுத்தாவியானவர் அவன் வந்த போது யாரும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியல. இன்னைக்கு ஓ மேல என் மேல பரிசுத்தாவியானவர் இருந்தாங்க அப்படின்னா
உனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் எந்த பிசாசோ, எந்த மாந்திரிகமோ, எந்த மனுஷனுடைய காரியங்களோ, எந்த மனுஷனுடைய கிரியைகளோ நம்மை மேற்கொள்ள முடியாதுன்றத மற்ற கரங்களை மேல உயர்த்தி, கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போது, அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணும் போது, அவர் நம்மளை நடத்தும் போது யாரும் மேற்கொள்ள முடியாது. யோசுவாவை பார்த்து கர்த்தர் எப்படி சொல்லுகிறார், யோசுவா நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒரு மனுஷனும் உன்னை இழுத்து நிற்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு இங்க சொன்னா உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் ஒண்ணு வரும். நம்ம ஏரியா பேர் என்னது? புரியல, சொல்ல மாட்டீங்களா? இல்ல வேற பேர் சொல்லுங்க. அட்ரஸ் என்ன எழுதுவீங்க? ஆட்புட்ட ஏந்தம்மா என்ன நகர்? ஆஞ்சநேய நகர். நல்ல கவனிங்க. யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒரு மனுஷனும் கேட்கல. அவருக்கு அதே தானா, முன்னாடி வந்தா பாதி ஆயிடுவாங்கண்ணா. உடனே ஒரு ஆக்சிடென்ட் பண்றீங்க பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா யோசுவாவை கர்த்தர் சொன்னார், நீ இருக்கிற நாள் எல்லாம் ஒரு மனுஷனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. வாக்குறுதியை கையில பிடித்துக் கொண்டு அநேக யுத்தங்களை செய்த அந்த யோசுவாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, அந்த தேசத்தை சொந்தமாக்கி கொடுப்பார் அப்படின்னா, அந்த யோர்தானை தாண்ட கர்த்தர் கிருபை செய்வார்னாக்கா, இதை உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர், உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், அந்த ஜெபத்தினுடைய வல்லமை உங்களை தாண்ட சொல்லும்போது கையை மேல உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா, உங்களை தாண்ட கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எதிர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? உனக்குள் இருக்கிறவர் யாரு? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அநேக நேரத்துல மனுஷங்க பேசப்பட்டு மனசு எப்படி இருக்கும்? மைண்ட் எப்படி இருக்கும்? டவுன் ஆகாம இல்லையா? எங்க அம்மா அப்பப்போ எங்க அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, இதுல எது அதுல எது, இது இல்ல அது இல்ல சொல்லுவாங்க. எங்க அப்பா கம்முன்னு உட்காந்துட்டாரு. எங்க அம்மா பார்த்து சொல்லுவாங்க, ஏன் கம்முனோட பெல்லம் கொட்டு ராயிலாங்க அப்படின்னு. பெல்லம் கொட்டி ராயினா எனக்கு தெரியாது. அப்போ ஏதோ என்னவோ இது பெல்லம் கொட்டி ராய் அப்படின்னுவாங்க. தெலுங்குல பெல்லம் கொட்டி ராயினா தமிழ்ல வந்து வெள்ளத்தடி கல்லு வச்சு அது மேல அடிப்பாங்க. தமிழ்ல சொல்லி தெரியல. பெல்லம் கொட்டி ராய் தான் அது மாதிரி தெரியாது. அந்த வெள்ளம் கொட்டி ராய் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுதான் புரிஞ்சிச்சு. எனக்கு கொஞ்சம் அறிவு வந்த பிறகு இந்த வெள்ளம் கொட்டி அந்த வெள்ளத்தை எடுத்து அந்த கல்லு மேல அடிப்போம். அந்த கல்லு மேல அந்த ஈயெல்லாம் அப்படியே முக்கியம் பயங்கரமா கீன்னு வரும். அந்த கல்லு என்ன செய்யும்? கம்முன்னு இருக்கும் அப்படின்னுமா? அதெல்லாம் சொல்லாது. அப்ப யோசித்து பார்த்தேன், ஓ இந்த கல்லு மாதிரி எங்க அப்பா சைலண்டா எத்திருக்கிறது போல, அதனாலதான் எங்க அம்மா பெல்லம் கொட்டிடுறாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மைண்ட்ல ஏறிச்சு. நிறைய பேர் நம்ம சர்ச்சில் நிறைய பெல்லம் கொட்டின்றாய் இருக்குது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசுவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் நான் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பானு கர்த்தர் அவனை மெய்யாகவே அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவனை நிறைவேற்றுவாருனாக்கா. இனி அவளை பார்த்து சொல்றேன், உங்களுடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த வருஷத்தை முடித்துக்குள்ள கர்த்தர் நிறைவேற்ற நம்புறவங்க வலது கரத்தை மேல உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. யோசுவாவோடு இருந்தவர் என்னோடு இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அநேக நேரத்துல வாக்குத்தத்தம் நம்ம நம்புறதே கிடையாது. என்னன்னு தெரியுமா? ஒரு வாட்டி இந்த வாக்கு வரும்போது எனக்கு பயமா இருக்கும். ஒரு தடவை என்னுடைய மனைவிக்கு ஒரு வாக்கு, உன்னை காக்கும்படிக்கு நான் தேவதூதர்களை வைத்திருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. மனைவி இல்ல சூப்பர் இல்ல, எனக்கு காக்கிறதுக்கு தேவதூதர்கள் எல்லாருக்குமே வச்சிருக்கிறாரு, உனக்கு ஏன் ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன், இந்த வருஷத்துல பைக் ஸ்லோவா ஓட்டு, எத்தனை இடத்துல விழுந்தாங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு வருவாங்க, திடீர்னு பார்த்தா வீட்டுல விழுந்துருவாங்க. என்ன அந்த வருஷம் ஃபுல்ல அவ்வளோ. ஆனா வாக்குத்தத்தம்
காப்பாற்றுவார். பிரச்சனை வரும், தப்புவிக்க வல்லவர். உன் பிரச்சனையில கத்த தப்புவிக்க வல்லவர். உன் கால்களை கத்த ஸ்திரப்படுத்தவர். நம்பரை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. என் ஜெபங்களை கேட்பவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர், என்னை விட்டு விடுகிறவர் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. என்னை நடத்துவார். இந்த இடத்துல இவனுக்கு அந்த இடத்துல கவனிங்க, இவனை என்ன பண்ணாங்க, தேவதூஷணம் பண்ணுகிறான் அப்படின்னு இவனை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வைத்து ஆலோசனை கூட்டத்தில் வைத்து அவனை எல்லாம் சொல்றாங்க, இவனை கொலை செய்யணும். யார? ஏதோ நல்ல வேலை பெலம் முட்டின் நீங்க சொல்லல, மக்கள் ஆயிட்டு இருக்கோம். சேவான எப்படியாவது கொலை செய்யணும்னு ஆலோசனைக்கார அந்த கூட்டத்துல ஒரு பர்மிஷன் வாங்கணும். யார் அந்த பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, வாசிக்கலாம், என்னோட திருப்பிகளை வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகில் நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்தேன். அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றான். ஆமென் ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் யார் எழுதினாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினான். நல்ல கவனிங்க, அவன் சொல்றான், அதுக்கு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, ரொம்ப அழகா போட்டிருக்கு. I myself was standing and approving and watching அப்படி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அப்ரூவ் பண்ண, அப்ரூவ்னா என்னது? அதான் அப்ரூவல்னா என்ன? அப்ரூவல்னா அப்ரூவல். ஆனா நீங்க டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. அப்ரூவல் என்ன? ஏண்டோ இங்கிலீஷ்ல ஒரு தஸ்தூரி சாப்பிட்டு பர்மிஷன். இது யாருனாலும் நடந்திருக்கு பர்மிஷன். அர்த்தமா? பர்மிஷன் மேல இருக்கிறவர்கள் பின்னாடி ஒருத்தர் ரொம்ப பயங்கரமா தியானிச்சுட்டு இருக்காரு, அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்திலே. ஓகே, இந்த பர்மிஷன் கொடுத்தது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். நம்மால தான் பர்மிஷன் கொடுத்தான். அவனை யார சேவான கொலை செய்யணும் நம்ம கிட்ட பர்மிஷன் வாங்கி இவர் போய் நிக்கிறார் கையை கட்டி. அந்த ட்ரெஸ்ஸ கழிட்டு கொண்டு வந்து ஒரு பாதத்துல வைத்து அவருக்கு ஊருக்கு புறம்பை தள்ளி அவனை கல்லெடுத்து கொல்லும்படி பர்மிஷன் கொடுத்த ஆள் யார் தெரியுமா? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அதுக்கப்புறம் பவுல், அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டீங்க. எஸ், சவுல். சவுலா இருக்கும் போது கொடுத்தான். என்னை கேட்கிற தேவச்சனமே, இந்த பர்மிஷன் கொடுத்தாலே எழுதும் போது சொல்லுகிறான், அவன் முகம் எப்படி இருந்ததுதான்? அவன் முகம் தேவ தூதனை போல் இருந்தது. ஆமென் ஹல்லேலூயா. எந்த முகம் போல் இருந்தது? இப்ப யூடியூப் திறந்தாலும் ஒண்ணுதான், அதனால மருந்து மாதிரி எடுத்து முகத்துல பூசிக்கிட்டா என்ன ஆகுதான்? ஒண்ணுமே திரும்ப ஆக்சிடென்ட் காமிக்கிறீங்க பாருங்க. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னது அது? அவங்களெல்லாம் தேவையில்லை, என்ன மாதிரி ஆளு பூச்சிக்கணும். ஆனா என்ன மாதிரி ஆளு கண்டுக்கிறது கிடையாது. வெள்ளையா இருக்கும் தான் கண்டுக்கிறாங்க. நான் கிட்ட நல்ல கைண்டி அப்புறம் தள்ள எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படியும் அப்படித்தான் இருக்க போறேன். நல்ல கவனிங்க, எனக்கு கேட்கிற தேவச்சனமே, அந்த யூடியூப் திறந்தாலே என்னது? சீரம். இப்ப புதுசா ஆக்சிடென்ட் தான் எனக்கு பிடிக்கல, தெரியாது எத்தனை பேர் வீட்டுல இருக்குது இது. சரி, அதை யூஸ் பண்ணிக்க, அதான் அதை பூசினா போக எப்படி ஆகுமா? கேட்கல. மம்மி அப்படின்னு வரும். யாரு? ஒரு மம்மி. உடனே அவங்க கேட்பான், மம்மி என் பையன் அப்படின்னு. ஓ, உன்னுடைய இளமைக்கு காரணம் என்ன? சாம்பு. முகம் எப்படி இருக்கா? கேட்கல. ஆனா சேவனுடைய முகம் எப்படி தெரியுமா? தேவதூதனை போல பிரகாசித்தது. ஆமென் ஹல்லேலூயா. உடனே நம்ம கேட்கணும் விரும்புறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போய் ஊசி தான் போட போறோம் வச்சுக்கலாம், முகம் எப்படி இருக்கும்?
சொல்லாம சொல்லுங்க பார்க்கலாம். பயமா இருக்கும். பயமா இருக்கும் முகம் எப்படி அழகா இருக்குமா? என்னவா இவன் சாக கடக்க போறான், இவனை சாவடிக்க போறாங்க. அது சாதாரணமான கொலை அல்ல, கல் இருந்து கொல்ல போறாங்க. ஒவ்வொரு கல்லும் மேல படும்போது ரத்தம் பயங்கரமா வடியும். எனக்கு கேட்கிற தேவச்சனமே, ஒரு கல் ரெண்டு கல் அல்ல, அநேக பேர் கல்லை கொண்டு வர மேல எரியும்படிக்கு ரெட்டியா இருக்கிறாங்க. எனக்கு கேளுங்க, அவருடைய காரியம் முடிய போறது அவன் அறிந்திருந்தோம். வேதத்துல வாசிக்கிறோம், அவன் முகம் எப்படி இருந்தான்? கிறிஸ்துவுக்குள்ள என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, அவன் தான் விசுவாசத்தை நம்பிக்கை விட்டு கொடுக்கவே மாட்டான். ஆமன்றத மட்டும் கையை மேல உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கர்த்தர். ஆமென் ஹல்லேலூயா. அவனுக்கு மரணத்தை பார்த்த பயம் இல்ல, அந்த அடிகளை பார்த்த பயம் இல்ல, இயேசுவை அறிகின்ற அறிவில அவன் எல்லாவற்றையும் இழந்தவனா. இந்த காலவரை பார்த்து சொல்றேன், நீங்களும் கர்த்தரை எந்த ஸ்தானத்திலும் விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. அவன் முகம் அப்படியே மாறிச்சான். வாசித்தலாமா? அந்த வசனத்தை வாசித்தலாமா? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும், யோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க, அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல் இருக்க கண்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா. அவன் முகம் மாறிச்சு, முக ஜாடை மாறிச்சு. என்னை கேட்கிற தேவஜனமே, நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ராஜா ஒருத்தர் இருந்தார். இப்ப பாரு எப்படி பாப்பீங்க, கீழே குனிஞ்சு இந்த மூஞ்செல்லாம் மேல தூக்குது. இப்பதான் என்ன பாக்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. சந்தூர்ல பார்த்தவங்க பிச்சைக்காரன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு ஊருக்கு போனாராம். இது அக்கறை கடந்து வச்சிருந்தேன். ஒரு கடையில சின்ன பெட்டி கடை, அந்த கடைக்கு போய் இவரு ஏதோ வாங்கறதுக்கு போனாரு. கொஞ்சம் பிச்சை எடுக்கிற ஆளு, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனுடைய தொழில தான் நேரா அவன் வந்தானா. சோப்பு இருக்கா கேட்டானா? இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு சிந்தாலோ ஏதோ ஒரு சோப்பு எடுத்து கையில கொடுத்தோடனே, என்னது இது, இந்த சோப்பு கொடுக்குறேன், இந்த சோப்பு தானா, இது வின்டர், இதுக்கு என்ன வேணும், ஒன்லி பிஎஸ் மட்டும் வேணும். பிஎஸ் இல்லையா? எங்க ஷாப்ல இல்லப்பா. அப்ப வேணாம் வச்சுக்கோ. இப்ப நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, முகத்தை இப்படி மாத்தலாமா? இப்ப புதுசா கேள்விப்பட்டேன், நான் இடையில கேள்விப்பட்டேன், மேக்கப் ஒன்று இருக்கான், மேடப் ஒன்று இருக்கான். இந்த ஆக்ஷன் தாங்க எனக்கு பிடிக்கல, தெரியாத மாதிரியே இருக்கிறதாங்க. மேக்கப்பும் தெரியாதா? மேக்கப்னா இன்னைக்கு நைட்டு கழிஞ்சிரும், மறுநாள் காலையில குளிக்கும் போது வெளியே போவோம். அதுதான் தெரியுமா? ஞாபகம் இருக்குதா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துடும், அவன் குளிப்பா, வெளியே பார்த்தானா வெள்ளையா போயிடும். திரும்பி வெளியே உள்ள போயிட்டு வெளியே வந்தோடனே அவன் முகத்தை அப்படியே மாறிடும். அதுதான் மேக்கப். டோட்டலாவே மாறினா கத்துக்கிட்டு எல்லாம் மாறி எல்லாம் மாத்தினா அது மேடம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அப்படி மாத்தி விட்டுருவாங்களாம். சரி, ஓகே, எப்படியா மாறி போட்டோம். நல்ல கவனிங்க, இவனுடைய முகம் எப்படி மாறிச்சா, சாக கடக்கிறான். இவனுக்கு கொஞ்ச நேரத்துல மரணம் வர போகிறது. இவனுடைய என்ன பெற்றிருக்கிறான்? அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான். ஆண்டுடைய சமூகத்துல அவன் நின்றான், ஆண்டவருக்கு வயிறாக்காமல் நின்றான், ஊழியத்தை செய்தான். நடந்தது என்ன? என கேட்கிற தேவஜனமே, கர்த்தரை அபிஷேகம் பண்ணினான். ஆண்டவர் அவருடைய முகத்தை கர்த்தர் மாத்தவே இல்லை, சோகமா மாத்தவே இல்லை, முடிஞ்சது நினைக்கவே இல்லை. என்ன நடந்தாலும் என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த மரணத்தை குறித்த பயம் அவனுக்கு இல்ல, ஏன்னா அவன் பெற்றிருக்கிற அபிஷேகம் அவர்கள் பயத்தை கொடுக்கவே இல்லை. நமக்கு எந்த ஆவியை கொடுக்கல? சில பேர் எனக்காக ஒரு 4 பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. ஆனா அந்த வலையிலேயே கூட ஒரு 4 பேர் தான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சொல்லுவாங்க, என்ன பண்ணாலும் 4 பேரு சொல்ற மாதிரி வாழணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதனால நானும் அப்படித்தான் இருக்கிறேன். 4 பேர் அலையிலேயே சொல்ற மாதிரி வாழ்ந்து. நல்ல கவனிங்க, இதை கேட்கிற தேவஜனமே, இவன் சாக கடக்கிறான், அவன் முகஜாட மாறவே இல்லை. கர்த்தரை நோக்கி பார்த்துடைய முகங்கள், முகத்தை கர்த்தரை வெட்கப்படுத்த விட மாட்டான்.
எந்த சூழல் இருந்தாலும் சரி, உன் முகத்தை பார்த்து அவங்க தான் வெட்கப்படணும். சொல்ல மாட்டீங்களே ஒரு அல்லேலூயா. நீ உன் கதை முடியுது நினைக்கும் போது கூட, உன் சாப்டர் க்ளோஸ் ஆகும் நினைக்கும் போது கூட, கர்த்தருடைய பிரசனம் மேல இருக்கு அப்படின்னா, ஜப ஆவி மேல இருக்கு அப்படின்னாக்கா, கர்த்தரோடு நடக்கிற அந்த கிருபை உனக்கு இருக்குனாக்கா, உன்னை பார்த்து அவங்க வெட்கப்படுவாங்க, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் ஒரு காரியத்தை சொல்றான் அந்த இடத்துல. அந்த காரியத்தை நான் வாசிக்கப்படிக்க வாஞ்சிக்கிறேன். 7வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்கலாம். வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவ வலது பாட்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவனுடைய கண்களை ஏறெடுத்து வானத்தை நோக்கி பார்க்கும் போது, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணம் எனக்கு வரப்போகிறது, கல்லிருந்து எனக்கு கொல்ல பண்ண போறாங்க, நான் ஆண்டவரே நான் மறிக்க போகிறேன் அப்படின்னு கண்களை மேலெடுத்து அவன் அண்ணாந்து பார்த்தபோது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஆண்டவருடைய வலது பாட்சத்துல நிற்கிறதையும் அவன் கண்டான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கு தெரியுமா? யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசப்படுகிறவர். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே, என்ன நீ பார்க்க முடியாது, அதனால என் பின்புறத்தை பாரு. கண்மலின் வெடிப்பில அந்த இடத்துல நின்று மோசே பார்க்கிறான். ஆனா நம்மால் சாக கடக்கிற நேரத்துல கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட தரிசனம்? பிதாவை பார்க்கிறான், குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான், இயேசு கிறிஸ்து நிக்கிறத பார்க்கலாம். இவன் சொல்றான், வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வலது பாட்சத்துல நிக்கிறத நான் பார்க்கிறேன். அப்போடு நம்மால் பின் வர மாட்டான். పోనా పోదు అలేలుయా ఆమేన్ చెప్పనమ్మా పోతే పోయింది కానీ అమ్మా తల్లిలారా అప్పుడు కూడా చెప్తే కదా నేను మీరు బాగుండి ఇంటుంటారని తెలుసుకోండి దానికి சாக கடக்கும் போது ஒரு தரிசனம் சொல்றான், வானம் திறக்க. அவன் ரெடியா கல்லு வச்சிருக்கிறான். அவன் சொல்றான், வானம் திறந்து இருக்குது, இயேசுவான ஒரு கர்த்தருடைய வலது பாட்சத்தை நிற்கிறத நான் பாக்குறேன். என்ன ஒரு ஆவிக்குரிய ரீதியில கர்த்தரோடு இருக்கிறான். இயேசுவானவர் என்ன பண்றானா கேட்கிற மொழி வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவானவர், மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாட்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நிற்கிறதை என்று அதை அடிச்சுங்க, நிற்கிறதை அடிச்சுங்க. என்னது அடிக்கிறது? வரைசிரத்தில் அழிக்க சொல்லுங்க, கீழே அண்டர்லைன் அடிங்க. என்ன பண்றாரு? முடிக்க போறேன். ஏன்னா நேற்று இன்னைக்கு முன்னானேத்து நேற்று இன்னைக்கு காலையில இன்னைக்கு சாயந்தரம் நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நாள் அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி 10 நாள் ஜபத்தை கழிச்சு பேதுரு தேவாலயத்துக்கு போனான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 4 பிரசங்கம் ஆன பிறகு நீங்க எழுந்து போவீங்க வீட்டுக்கு. அந்த இடத்துல எல்லா விதமான கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உடைத்து போடுவார். நம்புகிறோம். கரங்களை மேல உயர்த்தி நாங்கள் செபிக்கிற ஜெபங்கள், நாங்கள் பண்ணுகிற விண்ணப்பங்கள் வீணாய் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரங்கள் வீணாய் போகிற நேரம் இல்ல, கர்த்தர்கள் விடுதலையாக்குற நேரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம்? எல்லாம் ஒரு வாட்டி வாய் திறந்து பேசுங்க பார்க்கலாம். கூட சொல்ல பாப்பா என்னன்னு சொல்லி நல்லா படுத்துடும். நேரா யார் நிக்கிறது? பாவம். அவர் எவ்வளவு நேரம் நிற்பார்? அவர் சீக்கிரமா நம்ம என்ன பண்ணலாம்? நல்ல கவனிங்க. நிக்கிறது காண்கிறான். யார் இது எழுதினது? நான் சொன்னேன். யார் எழுதினாங்க? சரி, ஓகே, பவுல் தான் எழுதினாரு. நான் இன்னொரு வாட்டி கேட்டேன் வச்சுங்க, வேற பேரு மாத்தி சொல்லுவோம்.
அதனால பவுல் தான் எழுதுறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்க படிக்க வாஞ்சிக்கிறேன், வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில், உன்னதங்களில் நல்ல கவனிக்கணும், அவருடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. ஹலோ, அங்க சேவன் சொல்றான் அவர் வலது பாட்சத்தை நிற்கிறார். அந்த அப்போஸ்தலர் எழுதின அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த எபேசியருக்கு எழுதுகிறாரு. அவர் வலது பாட்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்றாரு. ஒரு இடத்துல நிற்கிறாரு, ஒரு இடத்துல சொல்ல மாட்டேறீங்க. கொலோசியன்ஸ் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில், கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வலது பாட்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள். எங்க வீற்றிருக்கிறாரா? வலது பார்சத்தில். ஆமா, கொஞ்ச நேரம் பாருங்க. எங்க வீற்றிருக்கிறாரா? தேவனுடைய வலது பார்சத்தில். அப்போ கொலாசியன் எழுதுறது யாரு? இல்ல பாஸ்டர், நான் ஒன்னும் எழுதல பாஸ்டர். யார் எழுதுனது? அவ பையனுடைய ஜெபம் படலாம். அதே பவுல் தான். கொலாசியன் எழுதுனா, எபேசியர் எழுதுனா, அப்போஸ்தலர் எழுதினா, ஆனா அப்போஸ்தலர் சொல்றான் அவன் கொலை செய்யும் போது நம்மால் தான் பர்மிஷன் கொடுத்தான், எதிரில நிக்கிறான், வாட்ச் பண்றான், பார்த்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல பார்க்கும் போது அவன் சொல்றான் இயேசு நிக்கிறத நான் பார்க்கிறேன்னா, எபேசியர் வரும்போது அவர் வலது பாட்சத்துல அதை பார்த்து கேட்டு எழுதினான். இந்த இடத்துல தரிசனத்துல கர்த்தர் சொன்னதை கேட்டு இந்த இடத்துல சொல்றான் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். மறுபடியும் சொல்றான் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப எது கரெக்ட், எது தப்பு? எல்லாரும் என்ன பார்த்து ஒரு நிமிஷம் அது ஏதோ நிவேஜ் அப்ப கூடதா அந்த மாதிரி ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு ஊருக்கு ஒரு டூரிஸ்ட் போனானா. டூரிஸ்ட் என்ன சொல்றது, சுற்றுலா ஒருத்தன் போனானா. சுற்றுலா போகும்போது அந்த கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்துல கேட்டானா, ஏப்பா எங்க ஊர்ல ஏதாவது பெரிய ஆளுங்க ஏதாவது வரலாம் பிறந்திருக்காங்களா அப்படின்னும் போது அந்த பையன் அங்க இருக்க ஒரு பையன் பார்த்து சொன்னா, இல்ல சார் எங்க ஊர்ல பெரிய ஆளுங்க எல்லாம் பிறக்க மாட்டாங்க, குட்டி குட்டி பசங்க தான் பிறப்பாங்க. பெரிய ஆளுங்க அவர் சொல்றது உயர்ந்த மனுஷருங்க, அப்துல் கலாம் மாதிரி, நம்ம மோடி மாதிரி, இல்ல நம்ம ஒரு ஸ்டாலின் மாதிரி உயர்ந்த ஆட்கள் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவன் என்ன சொல்றான், இல்ல சார் குட்டி பசங்க தான் பிறப்பாங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் பிறக்க மாட்டாங்க. இது நம்மளுடைய யோசனை அப்படிதான். நிறைய பேருக்கு புரியல, அதுக்காக கத்தருக்கு சோதரம். நான் ஒண்ணும் பண்ண முடியாது, கத்தரே உங்களுக்கு அதை புரிய வைப்பார். சரி, ரைட், ஓகே. சரி, உங்களுக்காக ஒண்ணு சொல்ல விரும்புறேன். எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுருந்தாங்களாம். சாப்பாடு சாப்பிடும் போது ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு லைட்டு இந்த டியூப்லைட் இருக்குல்ல, அந்த டியூப்லைட் கிட்ட போய் ஆன் திறக்கிறான். திறந்துட்டு நின்று இருக்கிறான். பக்கத்துல பார்த்து, ஏப்பா சாப்பிட்டு போய் இல்ல டியூப்லைட் கிட்ட போய் ஆன் திறக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அது அவன் சொன்னானா, இல்ல டாக்டர் சொன்னாரு டின்னர் லைட்டா எடுத்து சொல்லி, அதனால நான் என்ன பண்றேன், நல்லா கவனிக்க. இதாவது புரிஞ்சா சரி, இது புரியல ஓகே. சில பேருக்கு நான் புரிய வைக்கிறதுக்குள்ள சரி, ஓகே, நல்லது. இப்ப சொல்லுங்க, ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, இடையில வரும்போது கம்ப்யூட்டர் சர்ச்சுக்கு வாங்கணும்னு ரொம்ப யோசிச்சே வந்தேன். இன்னைக்கு வரும்போது கூட சர்ச்சில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும். எனக்கு பேங்க் ஆப்ஸ், போன்ல என்ன சொல்றது,
கம்ப்யூட்டர்ல நிறைய பாஸ்வேர்டு வரும். இருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு இருக்கா? பாஸ்வேர்டு கிடையாதா? அந்த பாஸ்வேர்டு ஞாபகத்திலேயே வராது. அதனால என் ஃப்ரெண்டுல சமகாரம் என்ன அவன் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டேன். எடுத்து ஓபன் பண்ணா ஓபன் ஆகல. என்ன பார்த்து சொன்னா ஏதாவது நடி ஓபன் ஆகும் அப்படின்னா. அது எப்படா ஓபன் ஆகும், ஏதாவது எப்படி ஓபன் ஆகும் கேட்டா அவன் சொன்னான் நீ ஏதாவது அடியா அப்படின்னா. ஏன்னா அவன் மறந்துடுவான். 2 பேரும் மறக்கிற கேஸ் தான். அப்புறம் நான் பாட்டு ஏதாவது அடிச்சு விட்டேன். டக்குன்னு பார்த்தா இன்கரெக்ட் பாஸ்வேர்ட். கரெக்ட், இதுதான் அடி. அது அது இன்கரெக்ட் பாஸ். சபா கட்டாவே ஆண்டவரே, இந்த ஜனங்கள் நீர் மட்டும்தான் ஆண்டவரை விடுதலை ஆக்கணும். யாராலையும் தப்பி முடியும். அதுதான் பாஸ்வேர்டு. அது அடிதான். ஏன்னா அவனும் வந்துருவான், நானும் வந்துருவேன். ஏதாவது தப்ப போட்டா கம்ப்யூட்டர் ரிமைண்ட் பண்ணும் என்னன்னு. இன்கரெக்ட் பாஸ்வேர்ட். அது பார்த்து டக்குனு அந்த பாஸ்வேர்ட் டக்கு ஆயிடுச்சு, ஓபன் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, யாரு எழுதுனா என்ன, அங்க எழுதிருக்குதா, அது படிக்கலாமா, இப்ப எனக்கு ஆமேன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டியா, மறுபடியும் சாயங்காலம் வரவா வேணாவா அப்படின்ற மாதிரி நீ எதிர்பார்க்கறீங்க. நான் முடிக்க வாங்கிக்கிறேன். இப்ப சொல்லுங்க, அங்க நிக்கிறாருன்னு போட்டிருக்கு, இங்க உட்கார்ந்து இருக்கிறான்னு போட்டிருக்கு. இப்ப எது கரெக்ட் எது தப்புன்னு நான் கேட்க விரும்புறேன். அது எழுதுனது பவுல் தான், இது எழுதுனதும். இப்ப யார் எது கரெக்ட்? ஓகே, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இப்ப இடையில இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை போயிட்டு தெரியுமா தெரியாதா? கஷ்டம். ஹேண்ட் ஷேக் பண்ணல பிரச்சனை போயிட்டு இருக்கேம்மா. இந்தியா ஜெயிச்ச பிறகு ஹேண்ட் ஷேக் பண்ணல அப்படின்னு பிரதர்ஸ் தெரிஞ்சதை நினைக்கிறேன். அந்த கிரிக்கெட்ல அந்த கை கொடுக்கல அப்படின்னு. ஒரு காலத்துல அவன் டெண்டுல்கர், ஒரு காலத்துல அவன் ஒரு MS தோனி. எனக்கு தெரியலான்ட்டான். சரி ரைட், ஓகே, அது கை கொடுக்கலன்னு இப்போ அது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸா மாறி போயிட்டு இருக்கு. அது ஓகே, அதை விட்டு நமக்கு வேண்டாம். ஆனா நல்ல கவனிங்க, இப்போ அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் போது நமக்கு எப்பவுமே என்ன ரொம்ப பிடிக்கும்? ஒரு சினிமா பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல கதை, திரைக்கதை, வசனம், பேர் போட்டு எல்லாம் வரும். அதெல்லாம் உட்காந்து உண்ட கதா அப்படின்னு பாப்பீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன அது பாப்பீங்க? ஜாலியா இருக்குமா? அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணு எல்லாம் அனுப்பிச்சு. அந்த கதை ஸ்டார்ட் ஆன பிறகு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவன் ஏதோ ஊருக்கு போவான், ஏதோ செய்வான், அங்க போவான், இங்க போவான், என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அப்பதான் அந்த கன்க்ளூஷன், கன்க்ளூஷன் லாஸ்ட்ல என்ன பண்ண அவன், எப்படி பண்ண அவன் என்னன்னு கவனிங்க. எப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கிறானோ அப்போ அந்த கதை முடிஞ்சு போச்சு. அந்த ஞாபகத்தில் வச்சுங்க. ஹீரோ தோக்கலாம் உண்மை புரியுங்களா? அது நடக்கும். அந்த ஹீரோ தோத்தோடைய அந்த சீரியல் க்ளோஸ், இத்துடன் முடிவடைந்தது, வணக்கம் அப்படின்னு போட்டுருவான். தொடரும், முற்றும், நாளை பார்ப்போம், அதெல்லாம் வராது. இதுக்கு மேல நான் சொல்ல நாளைக்கு தெரியும், எனக்கு தெரியாதுங்க சத்தியமா. அந்த கிரிக்கெட் மேட்ச் லாஸ்ட் ஓவர், ஒரு ஓவருக்கு 6 பால், 36 ரன் அடிக்கணும். 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். லாஸ்ட் பேட்ஸ்மேன் அவன் அவுட் ஆயிட்டானா அந்த மேட்ச் தோத்துருவான். எப்படி இருக்கும் மனசு? பாகிஸ்தான் இந்தியன் மேட்ச் வச்சுக்கீங்களா, லாஸ்ட் 6 ஓவர் நம்மால் தான். நம்ம லாஸ்ட் பேட்ஸ்மேன் வரான், மனசுல திக்கு 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 திக்குன்னு அடிச்சுக்கோம். அடிப்பானா அடிக்க மாட்டானா, அடிப்பானா அடிக்க மாட்டானா. சாய் பக்தர் வந்து போடுறாரு வச்சுக்க, எப்படி இருக்கும்? பணக்காரனா ஓடி வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சான். மனசு எப்படி இருக்கும்? 1 அடிச்சிட்டான், இன்னும் 5 இருக்குது, என்ன பண்ண போறான் தெரியல. 2வது அடிச்சிட்டான், 3வது அடிச்சிட்டான், 4வது அடிச்சிட்டான். இன்னும் 2 பாலுக்கு பேச மாட்டாரு. 2 பாலுக்கு 2 அடிக்கணும். 5வது பால் எத்தனை போடுறாரு, டக்குன்னு அடிச்சா 6 போச்சு. இப்ப 1 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும்.
6 அடி அடிக்கும். இப்ப எப்படி இருக்கு நம்ம மனசு? அந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி இருக்கும்? பாக்குறவங்களை எப்படி பார்ப்பாங்க? என்ன ஒரு கத்து, என்ன சத்தம், இல்ல வரைச்சிட்டு இருப்பாங்களே. அப்போ 6வது பால் போட வரான், ஓடி வந்து அந்த பால் போட்ட உடனே 6 அடிச்ச மறுபடியும் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? புரியல, சந்தோஷப்படுவாங்களா? ஏன் கை தட்டி அவன் அடிச்சுட்டு உள்ள வரும்போது எல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ணி சூப்பர் சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்களா? உட்காரு, வா உட்காரு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? எழுந்து நின்று கை தட்டி அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதேதான் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் வலது பாட்சத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. இவன் கர்த்தருக்காய் செய்த தர்க்கத்தை நிமித்தமாய், ஆண்டவருக்காக இருந்த வைராக்கிய நிமித்தமாய், ஆண்டவருக்காய் செய்த பணி நிமித்தமாய், இயேசு கிறிஸ்துவே இவன் மரிப்பதற்கு முன்பதாக என்னுடைய மகனே நீ பிரவேசி, என்னுடைய சுதந்திரத்தில் பிரவேசி அப்படின்னு இயேசுவானவரே அவருடைய வலது பாட்சத்தில் சிங்காசனத்திலிருந்து இயேசு எழுந்து அவனை கர்த்தர் அழைக்கும் போது எப்படி தெரியுமா அழைக்கிறாரு? நீ உத்தமமானவன், நீ உண்மையானவன், எனக்காய் நீ உன் பிராணனை விட்ட, நீ எனக்காய் அபிஷேகம் பெற்று அநேக பேரை விடுதலையாக்கின, அதனால நான் எழுந்து நான் உன்னை உள்ள பிரவேசிக்கும்படி எழுந்திருக்கிறேன் சொல்லி இயேசுவே எழுந்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. கைய மேல உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவானவர் நிற்கிறார் அப்படின்னாக்கா அவருடைய நற்சாட்சி எப்படி இருந்தது, அவங்கள் இருந்த அபிஷேகம் எப்படி இருந்தது, அவனுக்கு இருந்தான ஜப ஆவி எப்படி இருந்தது. இனி நம்மளை பார்த்து சொல்றேன், இனி கேட்கிற தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம மேல் இருக்கிற அந்த அல்லது நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை எப்படி செய்யணும்? செம்மையினே செய்யணும், செம்மையினே செய்யணும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து நல்ல வேலைக்காரனே என்று என் சுதந்திரத்தை பிரவேசி அப்படின்னு எழுந்து நிக்கணும்னு விரும்புறீங்களா? வந்தாவா, வரலன்னா போ அப்படின்னு உட்கார்ந்துன்னு வந்தியா, சரி வா அப்படின்ற மாதிரி உட்காரன்னு நினைக்கிறீங்களா? கேட்கல, தானக்கெல்லாம் பதில் எடுத்துக்குதா? அதுக்காக பதில் சொல்லுங்கம்மா. எழுந்து நிக்கணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு சேவானை போல, ஒரு வைராக்கியம் உள்ளவனாய், யாருக்கு பயப்படாதவனாய், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவனாய், நற்சாட்சி கொண்டவனாய் அந்த சபையில் அவன் எழுந்த போது கர்த்தர் அவனுக்காய் மெய்யாகவே இயேசுவானவர் எழுந்து நிற்பாரனாக்கா. இனி நம்மளை பார்த்து சொல்றேன், நீ உன்னுடைய பல காரியங்களிலே, உன்னுடைய சபையில உனக்கு கொடுத்த வேலையில நீ உண்மையும் உத்தமனாய் இருந்தா இயேசு எழுந்து நின்று உன்னை கர்த்தர் தன்னையோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், நீ கர்த்தருக்காக செய்யற காரியங்கள் நிமித்தமாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நீ நல்ல போராட்டத்தை போராடுற, உன்னுடைய காரியங்களை நீ அழுது நீ மெய்யாகவே முடித்துட்ட, அதனால இயேசுவான நிற்கும்படி வாஞ்சிக்கிறார். இதை உங்களை பார்த்து சொல்றேன், ஒண்ணுமே இல்ல, சாதாரணமான உலகத்தில் இருக்கிற மேட்ச், இந்த மேட்ச் தோத்த நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கலாம். அதுக்கு 6 பாலுக்கு 6 6 அடிச்சவனை எழுந்து நின்றவனை பாராட்டுறோம். ஆண்டவர் தன் உயிரே பணைய வைத்தான், எத்தையும் யோசிக்கல. அப்ப அவனுக்காக இயேசுவானவரை நிக்கிறல்ல. இப்ப சொல்லுங்க, அதே சேவன் மலை அபிஷேகம், அதே ஜபாவி, அதே விதமாய் கர்த்தர் நம்ம சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபையில உனக்கு சின்ன வேலைகளாம் பெரிய வேலைகளாம் அல்லது ஏதோ ஒரு ஊழியா இருக்கலாம், உண்மையை உத்தமமாய் செய்யும் போது கர்த்தருடைய கண்டிப்பாகவே அவர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, அந்த சேவான மேல் இருந்த அந்த அபிஷேகம், சேவான மேல் இருந்த அந்த கிருபைகள் என் மேல வருவதாக என்று சொல்லி எல்லாம் முழங்கால போட்டு நாம் செபிக்க போகிறோம். Thank you Jesus, hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லலாம். எல்லாம் வாய்களை திறந்து ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேவானை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உத்தமன் என்று நற்சாட்சி கொண்டவர் என்று சொல்லி கர்த்தர் தன் சபையில வந்து விசாரிக்கிறவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த சிறிய வேலையில ஆண்டவருக்காக அப்பா நீ கொடுத்த அந்த வேலைய நான் செம்மையினே முடிக்கும்படி நான் விரும்புறேன். ஆண்டவரே,
நான் செம்மையினை செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எஸ், ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லா வாய்கள் திறந்து நான் ஜெபிக்க போறோம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லணும் விரும்புகிறார். என்ன தெரியுமா சொல்லணும் விரும்புகிறாரு? நல்ல தாசனே, நல்ல தாசனே. praise the Lord, hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா வாய்கள் திறந்து ஆண்டவரே, எனக்கு கொடுத்த என்னுடைய வேலையிலே, எனக்கு கொடுத்ததான இந்த சின்ன கட்டாத இடங்களிலே, ஆண்டவரே சபையிலே எனக்கு கொடுத்த வேலையை நான் செம்மையினை செய்ய இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சேவானை அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகத்தை என்னை நிரப்புவீராக. அவன் மேல வயிறாக எனக்குள்ள வருவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தவர் செபிக்கிறோம். அநேக சாதிகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் என்னை மாற்றிவிடவர் நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. Thank you Jesus, hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Lord, hallelujah. சேவானோடு இருந்தவன், சேவானோடு இருந்தவன் அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சேவான் இப்படியா சொல்லுகிறான், வானம் திறக்கிறதை நான் காண்கிறேன். பிதாவினுடைய வலது பாட்சத்தில் இயேசுவானவர், குமாரனா இருக்கிற இயேசுவானவர் எழுந்து நிக்கிறத நான் பார்க்கிறேன். ஆமென், ஹalleluya. இந்த காலவல பொழுதுல கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபைகளை இந்த நாளிலும் நம்ம மேல கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஊழியத்தை பெற்று கொடுத்த வேலை பெற்று இதோ என்னை முழுவதுமாய் பரிபூரணமாய் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லி பரிபூரணமாய் நம்ம கொடுக்க போகிறோம். Thank you Jesus, hallelujah. நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த காலையில பொழுதுல எங்களோடு கர்த்தர் பேசுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரை பேசும்படி செபிக்கிறோம். தடைகள் யாவும் உடைத்து போடுவீராக. உங்களுடைய வல்லமையினால் நிரப்பும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே வரும் நாட்களிலே உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் நாங்கள் ஓடத்தக்க கர்த்தர் கிருபையா இருப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரணம் வச்சு ஆசீர்வதிங்க. நன்மையினால் முடிச்சிட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.